அன்பர் அழைக்கிறார், என் அன்பர் அழைக்கிறார். கவலைகள் நீக்கிட அழைக்கிறார் அன்பர், கண்ணீரை மாற்றிட அழைக்கிறார் அன்பர். கவலைகள் நீக்கிட அழைக்கிறார் அன்பர், கண்ணீரை மாற்றிட அழைக்கிறார் அன்பர். அன்பர் அழைக்கிறார், அன்பர் அழைக்கிறார், அன்பர் அழைக்கிறார், என் அன்பர் அழைக்கிறார். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்திலே உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். அன்பர் அழைக்கிறார் ஊழியத்தின் சார்பிலே வாரம் ஒரு வார்த்தை நிகழ்ச்சியின் மூலமாக மறுபடியும் உங்களை சந்திப்பது மிகுந்த மகிழ்ச்சி. நாம் ஒரு பாடலை பாடி தேவ செய்திக்குள்ளாக கடந்து செல்லுவோம். எலியாவின் தேவன் நம் தேவன், வல்லமையின் தேவன் நம் தேவன். எலியாவின் தேவன் நம் தேவன், வல்லமையின் தேவன் நம் தேவன். தாசர்களின் ஜெபம் கேட்பார், வல்ல பெரும் காரியம் செய்திடுவார். தாசர்களின் ஜெபம் கேட்பார், வல்ல பெரும் காரியம் செய்திடுவார். கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போம். கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்றே முழங்கிடுவோம். வேண்டிடும் பக்தர்களின் ஜெபம் கேட்டு பனிமலை நிறுத்தினார் வல்ல தேவன். வேண்டிடும் பக்தர்களின் ஜெபம் கேட்டு பனிமலை நிறுத்தினார் வல்ல தேவன். பஞ்ச காலத்தில் விதவை வீட்டில் பாத்திரங்களை அவர் ஆசீர்வதித்தார். பஞ்ச காலத்தில் விதவை வீட்டில் பாத்திரங்களை அவர் ஆசீர்வதித்தார். கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போம். கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்றே முழங்கிடுவோம். தேவஜனம் கூட்டி சேர்த்த தேவ மனிதன், பலிபீடம் செப்பனிட்டு பலியுமிந்தா. தேவஜனம் கூட்டி சேர்த்த தேவ மனிதன், பலிபீடம் செப்பனிட்டு பலியுமிந்தா. கேட்டருளும் கேட்டருளும் என்றே கதறினா தேவ மனிதன். கேட்டருளும் கேட்டருளும் என்றே கதறினா தேவ மனிதன். கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போம். கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்றே முழங்கிடுவோம்.
என்றே முழங்கிடுவோம். பிரியமானவர்களே, இந்த நாளிலும் ஆண்டவர் நமக்கு கொடுத்த வேத பகுதி சங்கீதங்களின் புஸ்தகம் 65ஆம் சங்கீதம் 2ஆம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது, ஜெபத்தை கேட்கிறவரே, மாம்சமான யாவரும் உம்மிடத்தில் வருவார்கள் என்று. கர்த்தருக்குள் பிரியமான தேவ பிள்ளைகளே, இங்கே சங்கீதக்காரன் ஆண்டவருக்கு ஒரு பெயரை கொடுக்கிறார். ஆண்டவரை அவர் இப்படியாக அழைக்கிறார், ஜெபத்தை கேட்கிறவரே என்று. நம்மில் அநேக வேளைகளிலே என்னுடைய ஜெபம் கேட்கப்படுமா என்று நாம் பல விசை சந்தேகமுடையவர்களாய் மாறிவிடுகிறோம். பிரியமான தேவ பிள்ளைகளே, நீங்கள் இதுவரையிலும் பல ஜெபத்தை ஆண்டவரிடத்திலே ஏறெடுத்து இதுவரையிலும் பதில் கிடைக்கவில்லையே என்று ஏக்கத்தோடு இருக்கிறீர்களோ? இந்த வசனம் நமக்கு தெளிவாய் சொல்லுகிறது, அவர் ஜெபத்தை கேட்கிறவர், அவர் ஜெபத்தை கேட்கிற தேவன். வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிற பிரகாரமாக கேட்கக்கூடாதபடிக்கு என்னுடைய செவிகள் மந்தமாகவில்லை. நாம் ஒருவேளை அநேக வேளைகளிலே நம்முடைய தேவைகளுக்காக பாரத்தோடு காத்திருக்கும் பொழுது, ஆண்டவர் என்னுடைய சத்தத்தை கேட்பாரா, மறந்து விட்டாரோ, என்னை அவர் மறந்து போனாரோ என்று கலங்கி தவிக்கிறவர்களாய் காணப்படுகிறோம். பிரியமான தேவ பிள்ளைகளை, நம்முடைய ஆண்டவர் ஒருபோது நம்மை மறவாதவர். அவர் நமக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார், தாய் உன்னை மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை என்று. கர்த்தருக்குள் பிரியமான தேவ பிள்ளைகளே, அப்படியானால் என் ஜெபத்தை ஆண்டவர் கேட்பாரா? அன்றைக்கு எலியாவின் ஜெபத்தை கேட்டார். எலியாவை ஒருவேளை எலியா ஆண்டவருக்கு பிரியமான நெருக்கமானவர், நான் ஆண்டவருக்கு பிரியமில்லாதவனாய் காணப்பட்டு விட்டேனோ என்று நீங்கள் நினைக்கலாம். அப்படி அல்ல. பார்வையிலே எலியாவும் நாமும் பட்சபாதம் இல்லாதவர்களாய் காணப்படுகிறோம். நாம் விசுவாசத்தோடு கூப்பிட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. எலியா அந்த நாளில் கர்த்தரே தேவன், அவர் சொன்னார், கர்த்தர் தெய்வம் என்றால் கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்கள், பாகால் தெய்வம் என்றால் பாகாலை நோக்கி கூப்பிடுங்கள் என்று சொன்னார். ஜனங்கள் காத்திருந்தார்கள். அங்கே எதிரானவர்கள் எல்லாம், எதிரான பாகாலை வணங்குகிற தீர்க்கதரிசிகள் எல்லாம் பாகால் தான் தெய்வம் என்றார்கள். எலியா ஒருவர் மாத்திரம் இருந்தார், கர்த்தரே தேவன் என்றார். அவர் என்ன சொன்னார்? நீங்கள் பலியை கொண்டு வந்து வையுங்கள், எந்த தெய்வம் பலியை நக்கி போடுகிறதோ அவர்தான் உண்மையான தெய்வம் என்றார்கள். ஜனங்கள் ஏற்றுக்கொண்டார்கள். அங்கே பாகால் தீர்க்கதரிசிகள் நாள் முழுவதுமாக அவர்கள் பாகாலை நோக்கி கூப்பிட்ட பின்பும் எந்த பதிலும் அவர்களுக்கு கிடைக்கவில்லை. ஆனால் எலியா பலிபீடத்தை செப்பனிட்டார். நன்றாய் உணர்ந்து கொள்ளுங்கள், பலிபீடத்தை செப்பனிட்டார், பலியை வைத்தார். அவர் ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டார். ஆண்டவர் அவருடைய ஜெபத்துக்கு அப்பொழுதே அக்னியாய் பதில் கொடுத்தார். ஹல்லேலூயா. பிரியமான தேவ பிள்ளைகளே, பலிபீடம் செப்பனிடப்பட வேண்டியது அவசியம். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் ஜெபம் கேட்கப்படவில்லை என்றால் ஏதோ நம்மிடத்தில் ஒரு குறை காணப்படுகிறது. அது செப்பனிடப்பட வேண்டியது அவசியம். அந்த குறை நீக்கப்பட வேண்டியது அவசியம். இந்த குறை
நம்மிடத்தில் காணப்படுகிறதா? சற்று நாம் சிந்தித்து பார்ப்போம் நம்முடைய வாழ்க்கையை. அந்த குறை நீங்கும்படியாக ஆண்டவரே என்னை மன்னியும் என்று கேட்போம். அதன் பின்பு நாம் ஜெபத்தை ஏறெடுப்போம். கர்த்தர் நிச்சயமாகவே நம்முடைய ஜெபத்துக்கு பதில் தர வல்லமையுடையவராக இருக்கிறார். நாம் பலிபீடத்தை செப்பனிடுவோமா? நம்முடைய இருதயத்தில் காணப்பட்ட குறைகளை மன்னிக்கும்படி ஆண்டவரத்தில் வேண்டுவோமா? கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். ஆமா ஆண்டவரே, அன்றைக்கு எலியா உம்மை நோக்கி வேண்டிக் கொள்ளுகிறதுக்கு முன்பதாக பலிபீடத்தை செப்பனிட்டார் என்று நாங்கள் பார்க்கிறோம். தகப்பனே, இன்றைக்கும் ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையில் பல குறைகளோடு நாங்கள் எங்கள் ஜெப விண்ணப்பங்களை உம்மை நோக்கி ஏறெடுத்து கொண்டு இருக்கிறோம்ப்பா. எங்களை மன்னியும், என்னை மன்னியும் ஆண்டவரே. இதுவரையிலும் என் ஜெபத்துக்கு பதில் கிடைக்கவில்லையே என்று கலங்கி தவிக்கிற அன்பு தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே எந்த குறை இருந்தாலும் நீர் குறைகளை மாற்ற வல்லமையுடைய தேவன். உம்முடைய வார்த்தைகளை நம்பி இப்பொழுது தங்கள் இருதயத்தை உம்மை நோக்கி பார்க்கிறாங்கப்பா. இருதயத்தை உம்மிடத்தில் ஊற்றி கொண்டு இருக்கிறாங்க. தகப்பனே, நான் குறை உள்ளவன் ஐயா, ஆண்டவரே நான் குறை உள்ளவன் ஐயா என்று உம்மை நோக்கி கதறுகிற அன்பு சகோதர சகோதரிகளுக்காக உம்முடைய பாதத்தில் வருகிறேன். தேவரீர் மனம் இறங்குவீராக. குறைகளெல்லாம் மன்னிக்கிற தேவன் அல்லவா நீர்? மனம் இறங்கும், மன்னித்து கிருபை செய்யும். அவர்களை ஜெபத்துக்கு பதில் தாரும். நீர் தந்து விட்டபடினாலே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தேவரீர் இவர்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும், தேவைகளை சந்தியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென். பிரியமானவர்களே, ஆண்டவரிடத்தில் குறைகளை அறிக்கையிடுவோம், ஜெயத்தை பெற்றுக்கொள்ளுவோம். மற்றவர்களும் ஜெயத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக இந்த வீடியோவை பகிர்ந்தளிக்கும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.